என் தங்கப்பிள்ளையே, மாசி மாதத்தின் பௌர்ணமியில் இந்த வராகியானவள் உனக்கு மங்கள வரங்களை அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் தாயானவள் உன்னிடத்தில் அடித்து சொல்கின்றேன். என் வாக்கினை கேட்ட 2 மணி நேரத்திற்குள்ளாகவே உன்னை தேடி சுப செய்தி வந்தே தீரும். என் தங்கமே, எத்தனை நாட்கள் இப்படியே இருந்துவிட முடியும் என்று நீ இப்பொழுது யோசிக்க தொடங்கி இருக்கின்றாயல்லவா? நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா? இனிமேல் எதை பற்றியும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைத்து விட்டாய். இது உனக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணரத் தொடங்கிவிட்டாய். யாருடைய உதவியும் பெறாமல், யாரையும் நாடாமல் நம் வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவடைந்து நிற்கின்றாய். இப்பொழுது இந்த வராகி உன் வாழ்க்கையில் கொடுக்க போகின்ற வரங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே நடக்கத் தொடங்கும். ஏனென்றால் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் அத்தனை பெரிதாக இருக்கின்றது. இதற்கு மேலும் நீ நினைத்ததை அடையாமல் போய்விட மாட்டாய் என்பதை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, என்னதான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களில் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் அதிகமாக இருக்க வேண்டும். பல முறை அம்மா சொல்லி இருக்கின்றேன். தெய்வத்திடம் சொல்லிவிட்டோம், நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டுவிட்டோம். கண்களை மூடி கண்களை திறந்தால் தெய்வம் எல்லாவற்றையும் நம் முன்னால் வந்து கொட்டி கொடுத்து விடுவார்கள் என்று நினைத்தால் அது தவறு. என் தங்கமே, தெய்வம் எப்பொழுதுமே உனக்கு கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றார்கள். உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் சரியாக இருக்கின்ற பட்சத்தில், நீ சரியான பாதையில் செல்லும் பொழுது, சரியான வேலையை செய்யும் பொழுது நிச்சயமாக நீ கேட்பதை தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. யார் என்ன சொன்னாலும் அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதில்லை. நீ நன்றாக இருப்பாய் என்று சொன்னாலும் அது நடக்கப் போவதில்லை. நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொன்னாலும் அது நடக்கப் போவதில்லை. ஏனென்றால் உனக்கான வாழ்க்கை உன் கையிலும் இந்த தாயானவள் என்னுடைய கையிலும் தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, இத்தனை நாட்களும் வாழ்ந்து விட்டாயல்லவா? இனிமேல் நீ வாழ்வதற்கான நாட்கள் உனக்கு மிகவும் அரிதான நாட்கள். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் விடிவதே நமக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிஷம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் இரவு உறங்கும் பொழுது அடுத்த நாள் விடியும் என்று நீ நினைத்திருக்க மாட்டாய். ஏனென்றால் விடிந்தால் மட்டும்தான் அது நிஜம். விடியவில்லை என்றால் எதுவுமே இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ பொக்கிஷமாக, உனக்கு கிடைத்த வரமாக நினைத்து அதை நீ சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் தங்கமே, இத்தனை நாட்கள் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. மங்கள செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது. நீ நினைத்த வாழ்க்கையை அடைய போகின்றாய். நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்குமான பலன் உன் முன்னால் நடக்கப் போகின்றது. யாருடைய வார்த்தைகளை கேட்டு அன்று வேதனைப்பட்டாயோ, யாருடைய வார்த்தைகளை கண்டு அன்று மனம் வெதும்பினாயோ, இன்று அந்த வார்த்தைகளை உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். இந்த வார்த்தைதான் என் வாழ்க்கையை திசை மாற்றியது என்று நீ நிச்சயமாக மனதார சொல்லப் போகின்றாய். என் தங்கமே, அதனால் உன்னை நல்லபடியாக பாராட்டினாலும் அதை ஏற்றுக்கொள், உன்னை தூற்றினாலும் அதை ஏற்றுக்கொள். என் தங்கமே, இன்று நிறைய பேர் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறியதற்கு காரணமே அவர்களை தூற்றியவர்களால் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவனொருவன் உன்னை திட்டுகின்றானோ அதன் பிறகுதான் உனக்குள்ளேயே ஒரு வேகம் வரும். உனக்குள் வருகின்ற அந்த உத்வேகம் இவர்கள் முன்னால் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற நிலையை உனக்குள் உருவாக்கும். இந்த நிலையில்தான் இன்று நிறைய பேர் தங்களினுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, அதுபோல ஒரு சாதனையைத்தான் உன்னிடத்தில் இருந்து உன் அம்மா நானும் எதிர்பார்க்கின்றேன். என் தங்கமே, யாரும் தூற்றினார்கள் என்பதற்காக முடங்கி விடாமல் அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உனக்குள் இருக்கும் வரை
யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. யாருடைய வார்த்தைகளும் உன்னை எதுவும் செய்து விடாது. என் தங்கமே, சொன்னவர்களுக்கே எல்லாம் போய் சேரும் என்பதனை புரிந்து கொள்ள நீ தொடங்கி விடுவாயானால் உன் சாதனைகளை எல்லாம் உன் கண் முன்னே நீ நிகழ்த்தி விடுவாய். என் தங்கமே, மற்றவர்கள் அடுத்தவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் இன்று இல்லை. உன்னை பற்றி கவலைப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அவர்களுக்கு 1000 வேலைகள் இருக்கின்றது. அதனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ மட்டும்தான் கவலைப்பட வேண்டும். அதனால் இவர்கள் உதவி செய்வார்கள், அவர்கள் நமக்கு உதவுவதற்கு வருவார்கள் என்றெல்லாம் எண்ணி உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடித்து கொள்ளாமல் உனக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள். என் குழந்தையே, இந்த வராகியானவள் இந்த பௌர்ணமியில் உனக்கு கொடுக்கின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என் குழந்தை, இத்தனை நாளும் இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம், இதற்காகவா இத்தனை வேதனைப்பட்டோம் என்று எண்ணி நீ மனம் வேதனைப்படுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும். உன்னுடைய உண்மையான முயற்சிக்கு உனக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாள் நெருங்கி வந்து விட்டது. ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய போகின்ற நேரத்தில் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையுமே செய்து அதனை நீ இழந்து விடாதே. உன்னை யார் என்ன சொன்னாலும் அவர்களின் பேச்சுக்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காமல், ஒருவேளை அது உன்னுடைய ஆழ் மனதை எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் காயப்படுத்தி விடட்டும், ஆனாலும் அதனை வெளியில் காட்ட வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. என் தங்கமே, அது உனக்குள் இருந்து உனக்கான நாளை உருவாக்கி கொண்டிருக்க வேண்டுமே தவிர அப்படியே மயங்கி இருந்து விடக்கூடாது. என் குழந்தை, ஒவ்வொரு நாளிலும் உனக்கான நல்ல செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத்தான் செய்கின்றது. அவையெல்லாம் முழுமையடையும் பொழுது உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடம் பெற்றிருந்தார்கள் என்பதனை. என் தங்கமே, தெய்வத்தின் முன்னால் விழுந்து விழுந்து கும்பிடுவதனால் என்ன பலன் கிடைக்கும் என்று நீ நினைக்கின்றாய்? என் தங்கமே, எத்தனை வணங்கினாலும் சரி, உள்ளத்தில் தூய்மையும் உண்மையும் இல்லாமல் தெய்வத்தை வணங்குபவர்களுக்கு தெய்வம் ஒரு நாளும் பலன்களை கொடுக்காது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. யாருடைய வாழ்க்கையையும் தெய்வம் ஒரு நாளும் கெடுப்பது கிடையாது. ஆனால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களை தெய்வம் ஒரு நாளும் விட்டு வைப்பது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு நடக்கவிருப்பது இன்று நல்ல நிகழ்வு. நீ எதிர்பார்த்த செய்தி சுப செய்தியாக உன்னுடைய செவியில் வந்து சேர வேண்டிய நேரம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. என் தங்கமே, மனமகிழ்ச்சியோடு உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் கைவிடாமல் அந்த செய்தியை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. வெற்றி என்பது உனக்கு மிகவும் அருகில் வந்துவிட்டது. இனிமேலும் இதை தேடி நீ எங்கும் அலைய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு இப்பொழுது வந்துவிட்டது. என் தங்கமே, எதை நினைத்தோமோ அதை அடைந்து விட்டோம் என்று எண்ணி அதிகமாக பெருமைப்பட்டு கொள்ளாமல், இப்பொழுதுதான் இதுவே நமக்கு கிடைத்திருக்கின்றது, அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர இது கிடைத்ததே போதும் என்று நினைத்து நீ இருந்து விடாதே. என் தங்கமே, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். ஆனால் அது எந்தெந்த விஷயத்தில் என்று ஒரு கணக்கு இருக்கின்றது. ஒரு சிறிய விஷயத்தை அடைந்து விட்டதற்காக எதையோ சாதித்து விட்டது போல நினைத்து உண்மையான சாதனையை தொடாமல் நின்றுவிடக்கூடாது. உண்மையான இலக்கை அடையாமல் நீ விட்டுவிடக்கூடாது. இதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியானது என்று தெரிந்த பிறகு அதை ஒரு நாளும் யாருக்காகவும் நீ தியாகம் செய்து விடாதே. உன்னுடையதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. உனக்கு எப்பொழுதுமே இந்த வராகியானவள் உறுதுணையாக இருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. அம்மா, நான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டுகின்றேன். நான் சொல்கின்ற பாதையில் சரியாக நீ நடந்து வா. நான் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி வாழ்க்கையின் உயரத்திற்கு உன்னை கொண்டு செல்கின்றேன். இதற்கு மேலும் வருத்தப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் எதுவும் இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். எத்தனையோ கடந்து வந்த உனக்கு இன்னும் சில தூரம் மட்டுமே மிச்சம் இருக்கின்றது. அதையும்
கட்டாயமாக உன்னால் கடந்து செல்ல முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். வெற்றி உனக்கு மிகவும் அருகில் இருக்கின்றது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.